என்ன இன்னும் ஆளை காணோம்? எனக்கும் தெரியல. சரி ஃபோன் பண்ணு. ஐயோ எங்க பாத்து எங்க என்னாச்சுங்க? யார் நீங்க? என்னாச்சு? என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்னாச்சு? முதல்ல பதட்டப்படாம என்னன்னு சொல்லுங்க. எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. என்னாச்சு உங்களுக்கு? யாரு? அங்க என்ன? அங்க எங்க யாரு இருக்காங்க? என்னாச்சு? அவங்க துரத்துறாங்க. அங்க யாரும் இல்ல. பதட்டமாகாதீங்க. ரொம்ப டென்ஷனா இருக்காங்க போல. டென்ஷன் ஆகாதீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. அவங்க என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அவங்க சரி சரி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க உள்ள கூட்டி போலாம். வாங்க வாங்க உள்ள போலாம். வாங்க 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 வாங்கன்னு சொல்றேன்ல. வாங்க வாங்க போங்க. அழாதீங்க. உட்காருங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. ரிலாக்ஸ். என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. இந்தாங்க, தண்ணி குடிங்க. குடிங்க. ரிலாக்ஸா குடிங்க. ரிலாக்ஸா குடிங்க. ஒண்ணும் இல்ல. பதறாதீங்க. யார் நீங்க? உங்க பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? தெரியல. ஐயோ என்னங்க? என்ன என்னாச்சு? ஒண்ணும் புரியல. சரி சரி இங்க பாருங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க. நான் உங்களை அங்க கொண்டு போய் விடுறேன். எங்க போகணும்னு தெரியல. என்னாச்சுங்க? உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருக்காங்களா? அம்மா இருக்காங்க. எங்க இருக்காங்க? தெரியாது. என்ன இவங்க இப்படி பதில் சொல்றாங்க? மீனாட்சி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. தேனு நீ பயப்படாத. ஏற்கனவே அம்மா நினைவு இல்லாம இருக்காங்க. இப்போ ஸ்டண்ட் வைக்க போறேன்னு சொல்றாங்க. மீனாட்சி, அம்மாக்கு எதுவும் ஆயிராதுல? அம்மாவுக்கு கடவுள் துணையா இருக்காங்க. அம்மா மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதே இல்லை. அவங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. மீனாட்சி, அம்மா அவங்களுக்காக வாழ்ந்ததே இல்ல. ஆசைப்பட்டு அவங்களுக்குன்னு ஒரு நகை கூட வாங்கினதில்ல. வாழ்க்கை முழுக்க நமக்காகவே வாழ்ந்திருக்காங்க. அவங்கள நம்ம நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். கண்டிப்பா அம்மாவை நம்ம பார்த்துப்போம் தேனு. அம்மா இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு இந்த படிப்பு வேலை இது எதுவுமே இருந்திருக்காது. உனக்கும் ஒரு லைஃப் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. நாம இங்க இருக்கிறதுக்கு காரணம் அம்மா தான். அவங்க எழுந்து வருவாங்க. நம்ம கூடவே வச்சு பாத்துக்கலாம். தைரியமா இரு. சரி டைம் ஆச்சு, ஹாஸ்பிட்டல் போலாம். வா. அழாத தேனு. அம்மாக்கு ஒண்ணு ஆகாது. நீ ரொம்ப யோசிக்காத. எங்க பேஷண்ட் சுமதியோட அட்டெண்டர் யாரு? நான் தான். என்ன விஷயம்? சுமதிக்கு நீங்க என்ன வேணும்? அவங்க டாட்டர். என்னாச்சு? ஏன் கேக்குறீங்க? எங்க அம்மாக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே. சுமதி மேடம்க்கு ஸ்டண்ட் வைக்க போறோம் இல்லையா, அதனால அபிஷியலா சைன் வாங்கணும். ஏதாவது கிரிட்டிக்கல் விஷயத்துக்கு தானே சைன் வாங்குவீங்க? ஆமா, இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம்தான். இது ஒரு நார்மல் ப்ரொசீஜர் தான். சைன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிக்கணும். சோ இதுல சைன் பண்ணுங்க. எங்க அம்மாக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு சொன்னாங்களே, ஆனா நீங்க சைன் கேக்குறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மேடம். இது இந்த ஹாஸ்பிட்டலோட ஃபார்மாலிட்டி, அவ்வளோதான். நீங்க தயங்குறதுக்கு ஒன்றும் இல்லை மேடம். இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ பேருக்கு சக்சஸ்ஃபுல்லா ஸ்டண்ட் வச்சிருக்காங்க. மீனாட்சி, இப்பெல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சைன் கேட்க தானே செய்யறாங்க. எதுவும் யோசிக்காம சைன் போட்டு கொடு. அத்தைக்கு எதுவும் ஆகாது. தேவி, அம்மாச்சி, இதோ வரேன்.
அம்மாச்சி இங்க வா, உட்கார். ஏய் உட்காரு. என்ன அம்மாச்சி? ஏன் தேவி, இந்த பாண்டி பைய ஏன் வீட்லயே இருக்கிறது இல்ல? அவர் ஏதோ பிசினஸ் விஷயமா ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு. தினம் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. எந்த வேலையும் பார்க்குற மாதிரி தெரியலையே. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறான்? நானும் எம்புட்டோ சொல்லி பார்த்துட்டேன் அம்மாச்சி. அவங்க இனிமே சம்பளத்துக்கு வேலை பார்க்கலாம் போக மாட்டாங்களாம். பண்ணா சொந்த தொழில் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஏமா இப்படிதான் சொந்த தொழிலுக்கு காசு சேர்க்கிறேன்னு வேலை செய்யற இடத்துல இருந்து காசு எடுத்தான். அதுல இருந்து வெளியில வந்ததே பெரிய விஷயம். இன்னும் அவன் திருந்தலையா? தேனு, என்ன என்னம்மா, என்ன யோசனையில இருக்க? அடுப்புல வெங்காயம் தீயுது. கவனிக்கல அத்தை. அப்படி என்னம்மா யோசனையில இருக்க? அம்மாவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்லம்மா, அப்புறம் என்னம்மா? அது சந்தோஷம்தான். ஆனா இன்னும் அவங்களுக்கு நினைவு வரல. கவலைப்படாத தேனு, மீனாட்சி அம்மன் சீக்கிரமா அதுக்கு ஒரு வழி காட்டுவா. அத்தை, மீனாட்சி ஃபோன் பண்ணியிருந்தா. மாப்பிள்ளை வீட்ல இன்னைக்கு புடவை நகையில எடுக்க மீனாட்சியை கூட்டிட்டு போறாங்களாம். என்னையும் கூட வர சொன்னா. அப்படியா? நல்ல விஷயம்தான். போயிட்டு வா தேனு. பாட்டி விடுவாங்களான்னு தெரியல. ஆமால, அது வேற இருக்கு. அத்தை இதுக்கு சம்மதிப்பாங்களான்னு தெரியலையே. சரி வா, கேட்டு பாப்போம். வா கேப்போம் வா. இல்ல, அவளுக்கு புடவை எடுக்கிறதுக்கு இவ எதுக்கு போகணும்? வீட்ல இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இவ கிளம்பி போறாளாமா? இதெல்லாம் அம்மாச்சிக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா? அதெல்லாம் ஒண்ணு போ வேணாம். அம்மாடி இரு. நீ இரு இரு. சரி போயிட்டு வா. போயிட்டு வர சொல்லு. அம்மாச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, அவ அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கால, இப்ப இவ தானே எல்லாத்தையும் பார்க்கணும். மருமவளே, போயிட்டு பொழுதோட வந்துட சொல்லு. சரிங்க அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ம், ம். ஜீவா, நீயும் கூட வரியா? டேய், என்னடா யோசிக்கிற? நம்ம வீட்டு கல்யாணம்டா. நாம தானே கூட மாட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். தேனை கூட்டிட்டு போயிட்டு வா. சரி வாங்க. சரி, நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுறேன்.